இந்து மதத்தில் மிகவும் புனிதமான இரவாக கருதப்படுவது மகா சிவராத்திரி. இது சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான திருநாளாகும். இந்த திருநாள் ஏன் இவ்வளவு சிறப்பானது? அதற்கு பின்னால் பல ஆன்மீக மற்றும் புராணக் காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் சிவபார்வதி திருமணம். ஒரு முக்கிய நம்பிக்கையின்படி மகா சிவராத்திரி அன்றுதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. இது சிவனும் சக்தியும் ஒன்றான நாளாக கருதப்படுகிறது. அதாவது சக்தியும் சித்தமும் இணையும் தெய்வீக தருணம். இரண்டாவது, லிங்கோத்பவர் தரிசனம். ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் ஒரு முடிவில்லா நெருப்புத் தூணாக ஜோதி வடிவாக வெளிப்பட்டார். அந்த தூணின் அடியையோ முடியையோ பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அவர்கள் சிவபெருமானின் பரம பெருமையை உணர்ந்தனர். அந்த ஜோதி வடிவம் வெளிப்பட்ட இரவே சிவராத்திரி எனப்படுகிறது. மூன்றாவது, நீலகண்டன் அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது உலகை அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உலகை காப்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் அவரது தொண்டையில் தங்கி அது நீல நிறமாக மாறியது. அதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் விஷத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க தேவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து அவரை வழிபட்டனர். அதுவே சிவராத்திரி விழாவின் தொடக்கமாக கருதப்படுகிறது. நான்காவது, தாண்டவ நடனம். சிவபெருமான் உலகை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். இந்த மூன்று செயல்களையும் குறிக்கும் தெய்வீக நடனம்தான் தாண்டவம். சிவராத்திரி இரவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக நம்பப்படுகிறது. அந்த இரவு பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கும் தருணமாக கருதப்படுகிறது. ஆன்மீக முக்கியத்துவம். சிவராத்திரி என்பது இருளை அகற்றி அறிவொளியை பெறும் இரவு. அன்று பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து ஓம் நம சிவாய என ஜபித்து சிவனை தியானிக்கின்றனர். அவ்வாறு வழிபடுவது மன அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியில் நாம் அனைவரும் மனதை தூய்மைப்படுத்தி அறிவொளியை பெற்று இறைவனின் அருளை பெறுவோமாக.